சென்னை கண்ணகி நகரில் அதிமுக சார்பில் நடைபெறும் எம்ஜிஆரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அவர் விளம்பரம் தேடிட்டு இருக்கார் ஸ்டாலின். நீ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா சொல்லு பார்க்கலாம். மக்களை ஏமாற்றுவது போட்டோ ஷூட். நம்முடைய ஊடக நண்பர் இருக்காங்க, பத்திரிகை நண்பர் இருக்காங்க. தயவு செய்து திருப்பி சொல்றேன், உண்மை போடுங்கப்பா. நீ உண்மையை போட்டா போதும், திமுக காணாம போயிடும். நாட்டில் நடவுகின்ற சம்பவங்களை, நாட்டில் நடவுகின்ற பிரச்சனைகளை உண்மை செய்தியாக போட்டாவே போதும், திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரி மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். மீன்பிடி தடைகாலம் 2000 5000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். மானிய விலையில நாட்டுப்படகு மீன்பிடி குறைந்த காலத்தில் சுமார் 5 லட்சம் பேருக்கு 247 கோடி கொடுத்தோம். ஆழ்கடல் மீனவர்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள், செயற்கை தொலைபேசி கொடுத்தோம். 1440 கோடியில 12 மீன்பிடி துறைமுகங்களை அமைச்சு கொடுத்தோம். 520 கோடியில 43 மீன் இறகு தளத்தில் அமைச்சு கொடுத்தோம். மீனவர்களுக்கு 5000 வீடுகள் கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி எல்லோருக்கும், விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு, இப்படி தொழில் செய்கின்றவர்கள், தொழில் புரிகின்றவர்கள், தொழிலாளிகள், இப்படி பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஒரு புத்தகம் மாதிரி போட்டு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராகவும் இருந்தார். அப்போ 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வெளியிட்டார். இதுவரைக்கும் ஒரு 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றார், நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கணும். சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதில் திமுக அரசை கடுமையாக அவர் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.